இந்த உம்மத்திலே எத்துணை ஆயிரம், எத்துணை லட்சம், எத்துணை கோடி அப்துல் காதர் ஜீலானி வந்தாலும், எத்துணை கோடி ஷாகுல் ஹமீது வந்தாலும் ஒரு அபூபக்கருக்கு சமமாக முடியுமா? ஒரு உமருக்கு சமமாக முடியுமா? ஒரு அலிக்கு சமமாக முடியுமா? ஒரு உஸ்மானுக்கு சமமாக முடியுமா? ரசூலுல்லாஹ்வை தன்னுடைய கண்களால் பார்த்த ஒரு கடைசி தரத்தினுடைய ஒரு சஹாபிக்கு சமமாக முடியுமா? ரலியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர்களாக ஆக்குவானாக. முடியுமாங்க? முடியாது. அபூபக்கருடைய கபர் எப்படி இருக்கிறது? உமருடைய கபர் எப்படி இருக்கிறது? உஸ்மானுடைய கபர் எப்படி இருக்கிறது? அலியினுடைய கபர் எப்படி இருக்கிறது? அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் கூறிய உண்மை வரலாறு அவர்களுடைய புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், உங்களை பற்றி மக்கள் பேசுகிறார்களே, நீங்கள் உயர்ந்தவர்களா அல்லது நபி தோழர்கள் உயர்ந்தவர்களா என்று. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி தோழர்களினுடைய அந்த கால்பட்ட மண்ணுக்கு கூட நான் சமமானவன் இல்லை என்பதாக. ஆனால் இன்று அல்லாஹ்வுக்கு நிகரான கடவுளாக அப்துல் காதர் ஜீலானி அவர்களை இந்த முஸ்லிம் பெயர் தாங்கி சமுதாயம் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, அதனுடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்படுகிறேன், எனது ரப்புக்கு மாறு செய்தால் அதாப யௌமின் அதீம், மகத்தான அந்த நாளிலே, மறுமை நாளிலே அந்த ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்பதை நான் பயப்படுகிறேன். அல்லாஹு அக்பர். நபி பயந்தார்கள். ஷிர்க் செய்தால் வணக்க வழிபாடுகளை தூய்மையாக அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்றதாக செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்று. அடுத்த வசனத்தை முடிக்கிறான் அல்லாஹ் தஆலா. எப்படி? குலில்லாஹ் அஅபுது முக்லிஸன் லஹு தீனி. நபியே நீங்கள் மேலும் சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே. அதான் அதுக்கு தர்ஜுமா. நானா அழுத்தமா சொல்லல, இந்த குர்ஆனுடைய அரபி வாசகத்திற்கு இதுதான் நெருக்கமான தர்ஜுமா. குலில்லா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ், அல்லாஹ்விற்கு மட்டுமே, அல்லாஹ்வை மட்டுமே அஅபுது நான் வணங்குவேன், முக்லிஸன் லஹு தீனி என்னுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவனுக்கு மட்டும் கலப்பற்றதாக ஆக்கியவனாக. சிந்தித்து பாருங்கள். இந்த 11 14 வரை உள்ள வசனங்களிலே நம்முடைய இறை வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் யாரை வச்சு கேட்கணும்? அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை வைத்து கேளுங்கள் என்னிடத்திலே. யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே, நீ கருணை காட்டு. மூசா நபி எப்படி கேட்டார்கள்? ஈசா நபி எப்படி கேட்டார்கள்? அய்யூப் நபி எப்படி கேட்டார்கள்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலே எப்படி கேட்டார்கள்? யா அல்லாஹ், இப்ராஹிமுடைய பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்களா? யாக்கூபுடைய பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்களா? யூசுஃபுடைய பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்களா? நூஹுடைய பொருட்டால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்களா? ஆதமுடைய பொருட்டால் என்னை மன்னி என்று கேட்டார்களா? என்ன கேட்டார்கள்? லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக, மிக பரிசுத்தமானவனே. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அல்லாஹ்வை புகழ்ந்து, ரப்பை புகழ்ந்து, ரப்பை வசீலாவாக, ஷஃபியா, சிபாரிசாக வைத்து ரப்பிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அந்த அழகிய பெயர்களை கூறி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். சுலைமான் நபி எப்படி கேட்டாங்க? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்டல் வஹ்ஹாப். வாரி வாரி வழங்கக்கூடிய அல்லாஹ்வே, நீ எனக்கு ஆட்சியை கொடு. சுலைமான் நபியுடைய அத்தா யாருங்க? தாவூத். சுப்ஹானல்லாஹ். இன்னமல் அப்த். அல்லாஹ் தாவூத் நபியை ரொம்ப புகழ்ந்து சொல்றான். மகன் சுலைமான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கல? யா அல்லாஹ், எங்க அத்தா பெரிய நபியாச்சே, அவர் பொருட்டால எனக்கு ஆட்சியை கொடுன்னு கேட்கல. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஷாஹுல் ஹமீது பொருட்டால், அப்துல் காதர் ஜீலானியின் பொருட்டால், யாருக்கெல்லாம் வரலாறு இல்லையோ அவர்களை எல்லாம் அவுலியாக்கள் என்று நம்பி அவர்
அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கும் முஸ்லிம் சமுதாயமே, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகின்றான். நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் நபி எப்படி கேட்டாங்க? அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்டாங்க? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், தப்பு நாங்கள் செய்து விட்டோம், எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் குற்றம் இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நட்டவாளிகளில் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அக்பர். கேடுகட்ட இந்த மௌலவிகள் ஒரு கதை கப்சாவ வேற. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷ பார்த்தாங்களா, லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிருந்துச்சா, ரசூலுல்லாஹ் பொருட்டாளர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா அல்லாஹ்விடத்துல. கற்பனை கதை, அடிப்படை ஆதாரமற்ற ஒரு நிகழ்வு இது. வரலாறுகளிலும் ஆதாரம் இல்லை, அல்லாஹ்வின் வேதத்தில் ஆதாரம் இல்லை, நபியினுடைய மொழிகளிலே இதற்கு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான்.